ஒரு கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் பசுமையாகவும் அழகாகவும் ஒரு தோட்டம் அமைக்க விரும்பினான். எனவே விதைகள் நடந்து தினமும் தண்ணீர் ஊற்றி அக்கறையுடன் பராமரித்தான். ஆனால் சில நாட்கள் கடந்தும் எந்த விதையும் முளைக்கவில்லை. அர்ஜுன் மிகவும் வருத்தமடைந்தான். மனமுடைந்து ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்தான். அப்போது அருகே வந்த ஒரு மூதாட்டியிடம் அவன் தன் கவலை பகிர்ந்தான். அந்த ஞானி ஒரு புன்னகையுடன் கேட்டார், "கண்ணா, நீ இந்த வேலை தொடங்கும்போது கடவுளை நினைத்து விட்டாயா?" அந்த வார்த்தைகள் அர்ஜுனை ஆச்சரியப்பட வைத்தன. அவன் நினைத்தான், நான் திட்டமிட்டேன், வேலை செய்தேன், ஆனால் கடவுளை நினைக்கவில்லை. அதற்குப் பிறகு அர்ஜுன் ஆழமாக பிரார்த்தனை செய்தான். பின் மீண்டும் புதிய உற்சாகத்துடன் விதைகள் நடந்து வேலை செய்யத் தொடங்கினான். சில நாட்களில் தோட்டம் பசுமையாக மலர்ந்தது. அழகான பூக்களும் பசுமையான இலைகளும் அந்த இடத்தை முழுமையாக மாற்றின. கிராம மக்கள் அனைவரும் வந்து ரசித்தார்கள். அர்ஜுன் மகிழ்ச்சியுடன் அந்த தோட்டத்தை பார்த்தான். இந்த கதையில் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது. நாம் எந்த ஒரு செயலையும் தொடங்கும்போது முதலில் கடவுளை நினைக்க வேண்டும். அதுதான் திருக்குறள் சொல்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.